அடுத்தபடியாக ஆண்டிப்பட்டி தொகுதி பொறுப்பாளர் நாரீரவல் சரவணன் அவர்கள். 2000 ஆண்டில் எவரும் பார்க்கிறார் போராயிரம் கண்ட பேரினத்தின் பெருமகன், சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன், தேராயிரம் பூட்டியே திருவென்று வந்த பெருமகன் எமது தேசிய தலைவர் மேலக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வணங்கி, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஜேபி அரசு இப்போ கொண்டு இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்த மசோதா முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தினால் கொண்டு வந்த சட்டம். இந்த சட்டம் உனக்கே இவ்வளவு வன்மம். வக்ஃப் என்றால் வழங்குவது, அது கொடுப்பது என்று அர்த்தம். கிட்டத்தட்ட 1913 இதுக்கு வாரியங்களும் சில அமைப்புகளும் அமைச்சு சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காகனா ஏழை இஸ்லாமிய மக்களுக்காக. அந்த இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தொழில் அதிபர்களாக என்ன பண்ணிருக்காங்கன்னா தானமாக கொடுத்துருக்காங்க. இடங்கள், நகைகள், பொருட்கள்லாம் அந்த மாதிரி கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்காக இந்த வக்ஃப் வாரியம் தெரிவித்த இத்தனை ஆண்டு காலமாக, கடந்த 100 ஆண்டு காலமாக செயல்படுத்திட்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் இந்த பிஜேபி அரசுக்கு கண்ணை உறுத்திருக்கு. இவங்களுக்கு அவ்வளவு சொத்து அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை. இந்த 5ல ஒரு கொள்கையை கூட இந்த பிஜேபி அரசு கடைபிடிக்கவே இல்லை. இது இந்த மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு விஷயம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிறதையே இந்த பிஜேபி மறந்துச்சு. முழுக்க முழுக்க இந்த நாட்டை இந்துக்கள் நாடாக மாற்றணும், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அடித்து வளர்க்கணும். அதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கைவச்சு அதை பறிச்சிட்டாலே மிகப்பெரிய அடி அவர்களுடைய நோக்கத்தில் கேட்டா, நாங்கள் ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் இந்த சட்டத்திட்ட மதம் மூலம் பல நன்மைகளை செய்ய போறோம், பல ஆயிரம் கோடி வருமானம் வரும். யாருக்கு வரும் வருமானம்? வக்ஃப் இஸ்லாமிய சொந்தங்கள் தான் அதை நிர்வகித்துக் கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்க சட்டத்திட்டத்துல இஸ்லாமிய அல்லாமல் இந்த வக்ஃப் வாரியத்துல 2 பேர் இந்துக்களும் இதுல உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளராக இருக்கலாம்னு சொல்லியிருக்க. நான் என்ன கேட்கிறேன், இந்து சமய அறநிலைத்துறையில உன்னால ஒரு இஸ்லாமியரை அது ஒரு பொறுப்பாளராகவும் தலைவராகவும் செயலாளராகவும் நான் நியமிக்க முடியுமா? இதுவரைக்கும் நீ நியமிச்சிருக்கியா? இந்த இந்து அறநிலைத்துறையில நீ அதை இதுவரைக்கும் செஞ்சிருக்கியா? அப்ப என்ன இதுக்கு இப்ப வக்ஃப் வாரியத்துல மட்டும் இஸ்லாமியர் அல்லாதவங்க நியமிக்கிற? முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம். உனக்கே எவ்வளவு வன்மம்? இது மத சார்பற்ற நாடா இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா இல்லையா? நீ அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டை ஆட்சி செய்யறியா இல்லையா? இது என்ன சொல்லியிருக்க, வக்ஃப் வாரிய முழுமைக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் துணை மாவட்ட ஆட்சியர்களும் தான் இது அதற்கு பொறுப்பு. மாவட்ட ஆட்சியரும் துணை மாவட்ட ஆட்சி இருக்க வேலையே சரியாக செய்ய முடியல. ஒரு மனு கொடுத்தா அது 10 நாள் 20 நாள் மாசம் கணக்கு 6 மாசம் ஆகுறாங்க. ஒரு தெருவில் தண்ணி வரலன்னு போய் மாவட்ட ஆட்சியரை போய் திங்கக்கிழமை போய் மனு கொடுத்தோம்னா அதை அவனை கூப்பிட்டு அந்த டவுன் பஞ்சாயத்தை கூப்பிட்டு கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் டவுன் பஞ்சாயத்து சேர்மனை கூப்பிட்டு சொல்லி அவங்க பார்க்கறதுக்குள்ள 3 மாசம் 4 மாசம் ஆகிப்போகும். இந்த வேலையை நீங்க செய்ய முடியாம இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இதை வேலை கொடுக்குறேன், நீங்க என்ன செய்வாங்க? நல்லா யோசிச்சு பாரு, என்ன செய்வாங்க? இருக்கு மாவட்ட ஆட்சியர், இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வக்ஃப் வாரிய அமைப்பில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆட்டை போடுவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே பஞ்சம நிலங்களை போனா பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் ஆட்டையை போட்டீங்க. இங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான ஏக்கர்களை பஞ்சம நிலம் ஆட்டை போட்டீங்க. இப்ப மாவட்ட நிர்வாகத்தில் வந்துச்சுன்னா திருப்பி நீங்க ஆட்டை போடுவாங்களா போட மாட்டாங்களா? இதையே சிந்திக்கல. இஸ்லாமிய சொந்தங்கள் ஏதோ தேச கிரகத்திலிருந்து வேற நாடுகள் நீங்க இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இல்ல. இங்கிருந்த என் மாமை வச்சா அண்ணன் தம்பி சித்தன் பெரிய பண்ண அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு அந்த மதத்தை அந்த மார்க்கெட் ஏற்றுக்கிட்டு நிற்கிறான். அவங்க பிடிச்சிருக்காங்க, போயிட்டான். அவனோட எதிரியாவே நீ பாக்குறீங்க.
அவன் என்ன பண்ண உனக்கு? அவங்க வாரி செலுத்தலையா? வரி செலுத்தலையா? இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்படி நடக்கலையா? எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு இருக்கான். எதுக்கு இப்படி படிக்கிற? பிஜேபி அரசு இஸ்லாமியர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த வன்மத்தை முழுவதுமாக மாற்றவே மாற்றாது, என்னைக்குமே மாற்றாது. மக்கள் நீங்கள் தான் தெளிவுற்று நன்றாக சிந்தித்து இந்த மத கொடுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இந்த மண்ணிலிருந்தும் வேரோடி மண்ணோடும் அகற்றி தூக்கி எறிய வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த கொடுமை நின்றிருக்கு, நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிகழும், கண்டிப்பாக நிகழும். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலங்களில் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதை நல்லா கவனிச்சுக்கீங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.